இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்று பாதுகாப்புத்துறை சம்பந்தமான மிக முக்கியமான செய்தி ஒன்றினை பார்க்கலாம். நண்பர்களே, 2020 ஆண்டு பிப்ரவரி 24 அன்று ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது. அந்த போரில் முதலாக நாம் நமது டிவிக்களில் அல்லது நமது யூடியூப் சேனல்களில் நாம் பார்த்தது என்னவென்றால், ரஷ்ய நாட்டின் இராணுவ டாங்கிகள், பீரங்கிகள் என்று கூறுவார்கள், உக்ரைன் நாட்டிற்கு உள்ளே ஏராளமான எண்ணிக்கையில் சென்று கொண்டிருப்பதை பார்த்தோம். ரஷ்ய நாட்டின் பீரங்கிகள் உக்ரைன் நாட்டிற்குள் ஏராளமான எண்ணிக்கையில் சென்று கொண்டிருப்பதை தற்போது பார்க்கலாம். ஆனால் இந்த டேங்குகளை அனுப்புவதற்கு முன்பாக மிசைல்கள் அல்லது ஹவுச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகை பீரங்கிகளை வைத்து உக்ரைனிற்கு வெளியே இருந்து ஏராளமான குண்டுகளை அனுப்பி இராணுவ வீரர்கள் பதுங்கி இருக்குமாறு அல்லது ஒதுங்கி இருக்குமாறு செய்துவிட்டு டாங்கிகளை அனுப்பியிருக்க வேண்டும் ரஷ்யா. அவ்வாறு செய்யாமல் உடனடியாக அனுப்பியதால் அங்கே என்ன எதிர்ப்பு இருக்கின்றது என்பதனை ரஷ்யா அறிந்து கொள்ளவில்லை. தற்போது ஹெலிகாப்டர்கள் செல்கின்றன ஏராளமான எண்ணிக்கையில். அவற்றையும் சுட்டு வீழ்த்துவதை நீங்கள் பார்க்கலாம். அதேபோன்று ரஷ்ய நாட்டின் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் உக்ரைன் நாட்டிற்கு செல்லும்போது அவை உக்ரைன் இராணுவ வீரர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டதையும் நாம் பார்த்தோம். அதேபோன்று உக்ரைன் நாட்டிற்கு சென்ற இராணுவ டாங்கிகளை உக்ரைன் நாட்டு இராணுவ வீரர்கள் அவற்றை சுட்டு வீழ்த்தி அளித்ததையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். நண்பர்களே, அப்போது தான் தெரிய ஆரம்பித்தது, அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் உக்ரைனிற்கு வழங்கிய இந்த மேன்பேட் என்று சொல்லக்கூடிய ஸ்டிங்கர் வகை மிசைல்களை வைத்து, இந்த மிசைல்களை ஒரு தனி இராணுவ வீரர் தனது தோள்பட்டில் வைத்து கொண்டு எதிரில் வரக்கூடிய இராணுவ டாங்கிகளை மற்றும் கவச வாகனங்களை தாக்க முடியும் என்பதனை அப்போது தான் பெரும்பாலானோர் அறிய நேர்ந்தது. ஆக ரஷ்ய நாட்டின் டாங்கிகள் மற்றும் ஹெலிகாப்டர்களை உக்ரைன் நாட்டு வீரர்கள் இவ்வாறு ஸ்டிங்கர் வகை மேன்பேட் என்று சொல்லக்கூடிய மேன் போர்ட்டபிள் மிசைல்கள் என்று கூறுவார்கள், இவற்றை வைத்து தாக்குவார்கள் என்று ரஷ்யா எதிர்பார்க்கவில்லை. மேன்பேட் வகை மிசைல்களை உக்ரைன் இராணுவ வீரர்கள் பயன்படுத்துவதை தற்போது பார்க்கலாம். ரஷ்ய நாட்டு டேங்குகளை குறிவைத்து தாக்க உள்ளனர். ஆகவே ஏராளமான இராணுவ டாங்கிகளையும் ஏராளமான ஹெலிகாப்டர்களையும் ரஷ்யா அந்த போரின் ஆரம்பத்தில் இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது அந்த பின்பு பல நாடுகளும் என்ன செய்தது என்றால், இந்த தற்போது உள்ள இராணுவ டாங்கிகளை நாம் அடுத்த நடக்கக்கூடிய போர்களில் பயன்படுத்த முடியாது. ஆகவே அவற்றை மாற்றம் செய்து எந்த வகையான ஆயுதங்களாலும் தாக்க முடியாத அளவிற்கான அதன் பாடியை அமையும் வகையில் நாம் செய்ய வேண்டும் என்ற விதத்தில் நமது இந்தியாவும் நமது இராணுவ டேங்குகளை மிகவும் பாதுகாப்பாக இருக்க முடியும். எந்தவித மிசைல்களினாலும் எந்தவித குண்டுகளினாலும் தாக்க முடியாத அளவிற்கு மிக கடினமான அதற்கான மெட்டீரியல்களை பயன்படுத்தி தற்போது செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எதிரி நாட்டு டேங்கிகள் மற்றும் கவசவானங்கள் நம்ம நாட்டிற்கு உள்ளே வரும்போது அவற்றை தாக்குவதற்கு மேன்பேட் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி இராணுவ வீரர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான மிசைல்கள் வந்துவிட்டன. இந்த மிசைல்களை நாம் என்ன செய்தோம் என்றால், ரஷ்யாவிடமிருந்து முதலில் வாங்க ஆரம்பித்தோம். இக்லா 5 என்று சொல்லக்கூடிய மிசைல்களை முதலில் வாங்கினோம் ரஷ்யாவிடமிருந்து. 100 லான்ச்சர்களும் 226 மிசைல்களுமே நாம் முதலில் ரஷ்யாவிடமிருந்து வாங்கினோம். இக்லா 5 என்று சொல்லக்கூடியது. அடுத்ததாக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் இக்லா எஸ் என்ற மிசைல்களை, மேன்பேட் மிசைல்களை நாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளோம். நண்பர்களே, அவற்றை நம் இந்தியாவிலும் தயாரிப்பதற்கான ஒப்பந்தமும் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது. 2017 ஆண்டு இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஸ்பைக் என்ற மேன்பேட் வகை மிசைல்களை நாம் வாங்கலாம் என்று நமது இராணுவம் ஒப்பந்தம் செய்திருந்தது. ஆனால் இதற்கிடையில் நமது நாட்டிலேயே இந்த மேன்பேட் வகை மிசைல்களை தயாரிக்க நமது இராணுவம் ஆரம்பித்து விட்டது. இந்த நமது நாட்டில் உள்ள DRDO நிறுவனம் இந்த மிசைலை
தயாரிக்க ஆரம்பித்து விட்டது நண்பர்களே. ஆகவே இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட அந்த ஆர்டர் கேன்சல் செய்யப்பட்டது. ஆனால் 2018ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு திரு நெதன்யாஹூ அவர்கள் வரும்போது இந்த ஆர்டர் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. மறுபடியும் நம்ம நாட்டிலேயே இந்த பயன்பாடு வகையை சேர்ந்த மிசைல்கள் தயாரித்து முடிக்கப்பட்டு விட்டதால் அந்த ஆர்டர் மறுபடியும் கேன்சல் செய்யப்பட்டது. இருந்தாலும் அவசர தேவைக்காக ஒரு சில எண்கள் ஸ்பைக் வகை மேன்பேடு மிசைல்களை இஸ்ரேல் நாட்டிடமிருந்து நமது இராணுவம் வாங்கி வைத்துள்ளது நண்பர்களே. எதிரில் வரக்கூடிய 5 முதல் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு வரக்கூடிய இராணுவ டாங்கிகள், கவச வாகனங்கள் ஆகியவற்றை அளிப்பதற்கு தேவையான மேன்பேட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் என்று சொல்லக்கூடிய ஒன்றினை நமது DRDO நிறுவனம் ஏற்கனவே தயாரித்து 3 முறை சோதனை செய்து பார்த்து விட்டது நண்பர்களே. கடந்த 3 ஆண்டுகளுக்குள் MPAGTM என்று கூறுகிறார்கள், மேன்பேட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் என்று கூறுகிறார்கள். தற்போது 3வது முறையாக சோதனை செய்ததில் எந்த வகையில் அந்த இலக்கு எதிரில் வந்தாலும் அவற்றை மிக துல்லியமாக தாக்கக்கூடிய அளவிற்கான இந்த மேன்பேட் வகை மிசைல்கள் நமது நாட்டிலே தயாரிக்கப்பட்டு விட்டது நண்பர்களே. இவற்றை நமது இராணுவ ஒருவரே இருப்பினும் அவருக்கு ஹெல்ப்பிற்கு ஒரு இராணுவ வீரர் உடன் இருப்பார். ஏனென்றால் மிசைல்களை எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே 1 அல்லது 2 இராணுவ வீரர்கள், ஆனால் பயன்படுத்துவது ஒரு இராணுவ வீரர் தான் அந்த மிசைலை பயன்படுத்த முடியும் தனது தோள்பட்டியில் வைத்துக்கொண்டு. ஆகவே இந்த மிசைலை மிக துரிதமாக சென்று தாக்கும் அளவிலும் மிக துல்லியமாக சென்று தாக்கும் அளவிலும் எவ்விதத்தில் வந்தாலும், மிக வேகமாக வந்தாலும் மெதுவாக வந்தாலும் மறைந்திருந்து வந்தாலும் எந்த விதத்தில் வந்தாலும் தாக்கக்கூடிய அளவிற்கான இந்த மேன்பேட் என்று சொல்லக்கூடிய மிசைலை நமது இந்திய இராணுவம் மிக அதிக அளவில் தயாரிக்க உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த மிசைலில் 4 பாகங்கள் மட்டுமே இருக்கும். உருளை வடிவிலான சுமார் 4 அடி நீளம் உள்ள உருளை வடிவிலான லான்ச்சர் ஒன்று இருக்கும். இதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் இருக்கும் என்று கூறுகிறார்கள். இவற்றுக்கு உள்ளே மிசைல்களை வைத்திருப்பார்கள். அவை மிசைல், லான்ச்சர், ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் இலக்கை கண்டறியக்கூடிய அமைப்பு என 4 வகையான அமைப்புகள் இந்த மேன்பேட் மிசைலில் இருக்கும் நண்பர்களே. இவற்றில் இமேஜிங் இன்ஃப்ரா சீக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது நாம் தயாரித்துள்ள இந்த மேன்பேட் மிசைலில். அதாவது இலக்கு எங்கே இருக்கிறது, எங்கே ஒளிந்திருக்கிறது, எவ்வளவு தொலைவில் வந்து கொண்டிருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் இந்த மிசைல் நமது இராணுவ வீரருக்கு மிக துல்லியமாக கொடுத்து கொண்டிருக்கும். ஆகவே இவற்றை பயன்படுத்தி அது இரவாக இருந்தாலும் சரி அல்லது பகலாக இருந்தாலும் சரி இந்த இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர் இவற்றை வைத்து இலக்கை துல்லியமாக கண்டறிந்து தாக்கக்கூடிய அளவிற்கு இந்த மிசைல் நமது இராணுவ வீரருக்கு உதவும் என்று தெரிகிறது. இவற்றின் எடை 14.25 கிலோ என்று கூறுகிறார்கள். ஆகவே மிக எளிதாக இவற்றை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு இராணுவ வீரரே தூக்கி செல்லக்கூடிய வகையில் இவை அமைக்கப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே வாங்கிய இக்லா வகை மிசைல்களும் நம்மிடம் உள்ளன. தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள MP ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை மிக அதிக அளவில் தயாரித்து நம்ம இராணுவத்தில் பயன்படுத்துவதற்காக நமது இராணுவம் முயற்சித்து வருகிறது. தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள MP ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை வைத்துக்கொண்டு எதிரில் வரக்கூடிய டாங்கிகள் மற்றும் கவச வாகனங்களை அளிக்க முடியும் நண்பர்களே. 6 கிலோமீட்டருக்கு அப்பால் 7 கிலோமீட்டர் தொலைவில் வந்தாலும் இந்த இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர் என்பது இவ்வாறு வருகிறது என்பதனை மிக துல்லியமாக நமது இராணுவருக்கு கொடுத்துவிடும். ஆகவே அவற்றை நாம் தாக்கி அளிக்க முடியும். மிக துல்லியமாக அந்த டேங்கையை அழிக்கக்கூடிய அளவிற்கான ஆயுதம் இந்த மிசைலில் முனையில் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த மிசைல் சென்றவுடன் அந்த ஆயுதம் வெடித்து அந்த டேங்கை துளைத்து அதை அழித்து விடும் நண்பர்கள். அதே போன்று VSHORDS என்று சொல்லக்கூடிய VSHORDS வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று கூறுவார்கள். இவை மிக அருகில் பறந்து வரக்கூடிய போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் போன்ற அனைத்து வகையான தாக்குதல் இலக்குகளையும் அளிக்கக்கூடிய அளவிற்கான மேன்பேட் நமது இந்தியா இராணுவம் தற்போது தயாரித்து அதிக அளவில் பயன்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இவையும் 7 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய தாக்குதல் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள், அருகில் வந்து விழக்கூடிய மிசைல்கள் போன்றவற்றையுமே குறிபார்த்து தாக்க முடியும். ஆகவே 2 வகையான மேன்பேட் மிசைல்களை நம்ம இந்திய அரசு தயாரித்துள்ளது நண்பர்களே. ஆகவே எதிரி நாடுகளிலிருந்து வரக்கூடிய மிக அருகில் வந்துவிட்ட
விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் ஆகியவற்றை அழிப்பதற்கும் எதிரில் தாக்க வரக்கூடிய டாங்கிகள் மற்றும் கவச வாகனங்களை அழிப்பதற்கும் நம்மிடம் தேவையான ஆயுதங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு மிக தயாராக இருக்கக்கூடிய நிலை உள்ளது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தினை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.